ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன். என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக பாருங்கள், 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரைக்கும் உங்கள் கூடயே ஒரு 5 பேர் கூட்டம் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். 5ஆந்தேதிக்கு மேலே அந்த கூட்டம் உங்களை தேடி வராது. ஏன்னா உங்கள்கிட்ட சம்பளம் காலியாக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபோனே பண்ணால் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்கள் கால் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எது செஞ்சாலும் ஃபேமிலிக்கு பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வெளியே போகணும், இல்லை நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் தனியாக போங்க, தனியாக வாங்க. உங்களோட மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆஸ் அ பிரதராக நினச்சாலும் சரி, ஆஸ் அ யூடியூபராக நினச்சாலும் சரி, இல்லை ஆஸ் அ ஃப்ரெண்டாக நினச்சாலும் சரி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எங்கே போனாலும் தனியாக போங்க, இல்லைனா ஃபேமிலியோடு போங்க. செலவு பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு பண்ணுங்கள், அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செலவு பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்ன ஒரு சில பேர், ஒரு 5 பேர் 6 பேர் உங்கள் கூடயே இருப்பாங்க. ஆனால் சம்பளம் ஆகிற அன்றைக்கி இருப்பாங்க. சம்பளம் காலியானதுக்கப்புறம் உங்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியை தவிர. உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஒய்ஃபு, இல்லை உங்கள் சிஸ்டர், பிரதர், அந்த மாதிரி அவங்க தான் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் தனியாக போக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் உங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களோட சேலரியை நீங்கள் மிச்சம் பிடிக்க முடியும். ப்ளீஸ்